வணக்கம் நண்பர்களே. இந்தக் கதையை மிகவும் அன்புடன் முன்வைக்கிறேன். விஷ்ணு லட்சுமி, சிவன் பார்வதி பற்றி பல கதைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த கதை சற்று வித்தியாசமானது மற்றும் கேரளாவில் இருந்து விஷ்ணுமாயா என்ற கடவுளைப் பற்றியது. விஷ்ணுமாயா, பொன்னுனி விஷ்ணுமாயா அல்லது வெறுமனே பொன்னுனி என்றும் அழைக்கப்படுபவர், தென்னிந்தியாவில், குறிப்பாக கேரளாவில் ஒரு மரியாதைக்குரிய மற்றும் சக்தி வாய்ந்த தெய்வம். அவர் தனது மாயாஜால திறன்களுக்காக புகழ் பெற்றவர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களின் பாதுகாவலராக பணியாற்றுகிறார். அவரது கதை தெய்வீக தலையீடு, மாய சக்திகள் மற்றும் ஆழ்ந்த இரக்கத்தின் வசீகரிக்கும் கலவையாகும். இது ஒரு பாதுகாவலராகவும் தெய்வீக பழிவாங்குபவராகவும் அவரது பாத்திரத்தை பிரதிபலிக்கிறது. விஷ்ணுமாயாவின் புராணக்கதை சிவபெருமான் மற்றும் கூலிவாகா என்ற அழகான பழங்குடி பெண்ணுடன் தொடங்குகிறது. ஒரு வேட்டையின் போது சிவன் கூலிவாக்கின் அழகில் மயங்கி அவளுடன் ஐக்கியப்பட விரும்பினார். பார்வதியின் பக்தியான கூலிவாகா, சிவன் மற்றும் பார்வதி இருவரின் கோபத்திற்கு பயந்து ஒரு கடினமான சூழ்நிலையில் தன்னைக் கண்டார். தீர்வுக்காக பார்வதியிடம் உருக்கமாக வேண்டினாள். கூலிவாகனுடைய பக்தியால் தூண்டப்பட்ட பார்வதி, தான் உண்மையில் மானஸ்வினியின் மறுபிறவி என்பதை வெளிப்படுத்தினாள். அவள் முந்தைய ஜென்மத்தில் பார்வதியின் அனுமதியின்றி விநாயக பெருமானுக்கு பாலூட்டியதற்காக சபிக்கப்பட்ட ஒரு வேலைக்காரி. இருப்பினும் பார்வதி தனது அடுத்த ஜென்மத்தில் சிவனின் குழந்தைக்கு பாலூட்டும் வாய்ப்பை அவளுக்கு ஆசீர்வதித்தார். இந்த விதியை நிறைவேற்ற பார்வதி கூலிவாக்கின் வடிவத்தை எடுத்து சிவனுடன் ஐக்கியமானார். இதன் விளைவாக விஷ்ணுமாயா பிறந்தார். சாத்தன் என்று அழைக்கப்படும் இந்த தெய்வீக குழந்தை கூலிவாக்கால் மிகுந்த அன்புடனும் அக்கறையுடனும் வளர்க்கப்பட்டது. குழந்தை சிறு வயதிலிருந்தே அற்புதமான திறன்களை வெளிப்படுத்தியது மற்றும் ஏழைகள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களின் ஆழ்ந்த இரக்கம் மற்றும் பாதுகாப்பிற்காக அறியப்பட்டது. சாத்தனின் தலைவிதியை அறிந்த சிவன் அவருக்கு ஒரு எருமை மாட்டை பாதுகாவலராக வழங்கினார். மேலும் இளம் சாத்தன் காடுகளில் சுற்றித் திரிந்து பல்வேறு ஆபத்துகளிலிருந்து தனது மக்களை காப்பாற்றினார். உலகில் தனது மகன் ஆற்ற வேண்டிய குறிப்பிடத்தக்க பங்கை சிவன் நன்கு அறிந்திருந்தார். விஷ்ணுமாயா எதிர்கொள்ளும் சவால்களை உணர்ந்த சிவன் தனது மகனுக்கு ஒரு சக்தி வாய்ந்த துணை மற்றும் பாதுகாவலர் இருப்பதை உறுதி செய்ய விரும்பினார். எருமை விஷ்ணுமாயாவின் வாகனமாகச் செயல்படும். இது பூமிக்கும் தெய்வீகத்திற்கும் உள்ள அவரது தொடர்பின் அடையாளமாகும். குட்டிச்சாத்தான் என்றும் அழைக்கப்படும் விஷ்ணுமாயா, அவரது தெய்வீக தோற்றம் மற்றும் மந்திர திறன்களை பிரதிபலிக்கும் ஒரு தனித்துவமான தோற்றத்துடன் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் தனித்துவமான தெய்வமாக சித்தரிக்கப்படுகிறார். அவரது தோற்றம் மனித மற்றும் தெய்வீக பண்புகளின் கலவையாகும். இது மரண மற்றும் வான மண்டலங்களுடனான அவரது தொடர்பை குறிக்கிறது. விஷ்ணுமாயா பெரும்பாலும் இளமை உருவமாக சித்தரிக்கப்படுகிறார். இது உயிர் மற்றும் ஆற்றலை குறிக்கிறது. அவரது குறும்புத்தனமான இயல்பு அவரது விளையாட்டுத்தனமான நடத்தையில் பிரதிபலிக்கிறது. இருப்பினும் அவர் வலுவான மற்றும் பாதுகாப்பு ஒளியை வெளிப்படுத்துகிறார். விஷ்ணுமாயா பொதுவாக கருமையான நிறத்துடன் சித்தரிக்கப்படுகிறார். இது அவர் தோன்றிய பழங்குடி மற்றும் பழமையான வேர்களுடனான அவரது தொடர்பின் அடையாளமாகும். அவரது கருமையான தோல் நிழலில் செயல்படும் ஒரு தெய்வமாக அவரது பாத்திரத்தை பிரதிபலிக்கிறது. அவரது பக்தர்களை கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கிறது. சில சித்தரிப்புகளில் விஷ்ணுமாயா ஒரு தடி அல்லது ஈட்டியை வைத்திருப்பதைக் காட்டுகிறார். இது அதிகாரம் மற்றும் பாதுகாப்பின் சின்னங்கள். இந்த ஆயுதங்கள் அவரது பக்தர்களை பாதுகாக்கவும் தீய சக்திகளை வெல்லவும் அவர் தயாராக இருப்பதை குறிக்கிறது. அவரது பெயர் குறிப்பிடுவது போல விஷ்ணுமாயா மாயா அல்லது மாயையுடன் தொடர்புடையது. அவரது தோற்றத்தில் மாயை மற்றும் மந்திரத்தின் மீதான அவரது தேர்ச்சியை வலியுறுத்தும் ஒரு ஒளிவட்டம் அல்லது அவரது தெய்வீக சக்திகளை குறிக்கும் ஒளி போன்ற கூறுகள் இருக்கலாம். விஷ்ணுமாயா பெரும்பாலும் குட்டிச்சாதங்களால் சூழப்பட்டதாக சித்தரிக்கப்படுகிறார். திரிகா அரக்கனுடனான அவரது போரின் போது அவரது இரத்தத்தால் உருவாக்கப்பட்ட 400 மந்திர மனிதர்கள். இந்த குட்டிச்சாத்தான்கள் சிறிய, இழிவான உருவங்கள். அவை அவருடைய உதவியாளர்களாக செயல்படுகின்றன. மேலும் விஷ்ணுமாயா தனது பக்தர்களை பாதுகாக்கவும் உதவவும் பல வழிகளை குறிக்கிறது. விஷ்ணுமாயாவின் முகபாவனைகள் பொதுவாக இரக்கம் மற்றும் கடுமையான தன்மையின் கலவையாகும். அவரது இரக்கமுள்ள பக்கம் அவர் தனது பக்தர்களுக்கு கொடுக்கும் அமைதியான மற்றும் கருணையுள்ள தோற்றத்தில் தெளிவாக தெரிகிறது. அதே நேரத்தில் அவர் தீமையை எதிர்த்து போராட தயாராக இருக்கும்போது கூர்மையான, துளையிடும் கண்களுடன் அவரது கடுமையான பக்கத்தை காட்டுகிறார். விஷ்ணுமாயாவின் உடை பொதுவாக எளிமையானது.
ஆனால் பழங்குடி சூழலில் அவரது தோற்றத்தை பிரதிபலிக்கிறது, அதே நேரத்தில் அவரது தெய்வீக பெற்றோரை அங்கீகரிக்கிறது. அவர் எளிமையான இடுப்பை அல்லது பாரம்பரிய ஆடைகளை அணிந்தவராக சித்தரிக்கப்படலாம், மேலும் தாழ்மையான மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களின் பாதுகாவலராக அவரது பங்கை வலியுறுத்துகிறார். 7வது வயதில் நாரத முனிவர் சாத்தனின் முன் தோன்றி அவரது தெய்வீக பிறப்பின் இரகசியங்களை வெளிப்படுத்தினார். கைலாசத்தில் தனது உண்மையான பெற்றோரான சிவன் மற்றும் பார்வதியை சந்திக்கும்படி அவரை வற்புறுத்தினார். சாத்தன் தனது எருமையின் மீது ஏறி இந்த பயணத்தை தொடங்கினார். கைலாசத்தை நெருங்கியதும் தனது தற்போதைய வடிவம் தன்னை புனித இடத்திற்குள் நுழைய அனுமதிக்காது என்பதை சாத்தன் உணர்ந்தார். சிவகணனின் எந்த கேள்வியும் இல்லாமல் விஷ்ணு கைலாசத்திற்குள் நுழைவதை அவர் கவனித்தார். எனவே இந்த தடையை சமாளிக்க அவர் மாயே சக்தியின் மூலம் விஷ்ணுவின் வடிவத்தை அழைத்தார். அதன் மூலம் கைலாசத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வடிவமாக தன்னை மாற்றிக்கொண்டார். மாயே மூலம் விஷ்ணுவை அழைக்கும் இந்த செயல் விஷ்ணுமாயா என்ற பெயருக்கு வழிவகுத்தது. இது அவரது தெய்வீக தொடர்பு மற்றும் அவர் கொண்டிருக்கும் மாய சக்திகளை குறிக்கிறது. சிவனும் பார்வதியும் மகிழ்ச்சியுடன் தங்கள் மகனை வரவேற்றனர் மற்றும் ஜலந்தரா என்ற அரக்கனை தோற்கடிப்பதற்கான வழிமுறைகள் உட்பட தெய்வீக அறிவை அவருக்கு வழங்கினர். விஷ்ணுமாயா பின்னர் ஜலந்தராவை ஒரு கடுமையான போரில் எதிர்கொண்டார். இறுதியில் அரக்கரின் தலையை துண்டித்து அவரது பயங்கர ஆட்சியை முடித்தார். தேவர்களால் சொர்க்கத்தில் வசிக்க அழைக்கப்பட்ட போதிலும் விஷ்ணுமாயா பூமிக்கு திரும்ப தேர்ந்தெடுத்தார். ஏழைகளுக்கு மத்தியில் வாழ விரும்பினார் மற்றும் தொடர்ந்து அவர்களை பாதுகாத்தார். அவரது வாழ்க்கையின் பிற்பகுதியில் விஷ்ணுமாயா மற்றொரு சவாலை எதிர்கொண்டார். திரிகா என்ற அரக்கன் கூலிவாகாவை திருமணத்திற்கு கட்டாயப்படுத்த முயன்றான். நடந்த போரில் விஷ்ணுமாயா காயமடைந்தார். அவருடைய இரத்தம் தரையில் சிந்தியது. இந்த சிந்தப்பட்ட இரத்தத்திலிருந்து 400 குட்டிச்சாத்தான்கள் தோன்றினர், விஷ்ணுமாயாவை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட மந்திர மனிதர்கள். இந்த 10 குட்டிச்சாத்தான்கள் விஷ்ணுமாயாவை இலக்காக கொண்ட பிரம்மாஸ்திரங்களை, தெய்வீக ஆயுதங்களை விழுங்குவதன் மூலம் தங்களை தியாகம் செய்து திரிகாவின் உயிர் வாழ்வதையும் வெற்றியையும் உறுதி செய்தனர். விஷ்ணுமாயா முக்கியமாக கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் வழிபடப்படுகிறது. கானாதி மடம், அவனங்காட்டில் களரி, காரனல் மடம், பேரிங்கோட்டுக்கரை தேவஸ்தானம், அம்மேக்காவு கோயில் போன்ற அவரது கோவில்கள் தீவிர பக்தி மையங்கள். விஷ்ணுமாயாவின் ஆசீர்வாதங்களை தூண்டும் சத்தன் சேவை மற்றும் பிற சடங்குகளைச் செய்வதற்கு இந்த கோயில்கள் பெயர் பெற்றவை. இந்த சடங்குகள் சிரமங்களிலிருந்து விடுபடுவதாகவும் வியாபாரத்தில் வெற்றியை உறுதி செய்வதாகவும் தீய சக்திகளுக்கு எதிராக பாதுகாப்பை வழங்குவதாகவும் நம்பப்படுகிறது. விஷ்ணுமாயாவின் பக்தர்கள் தீய சக்திகளுக்கு எதிராக பாதுகாப்பிற்காகவும் தனிப்பட்ட மற்றும் தொழில் முயற்சிகளில் வெற்றி பெறவும் பல்வேறு துன்பங்களில் இருந்து நிவாரணம் பெறவும் அவரது ஆசீர்வாதத்தை நாடுகிறார்கள். விஷ்ணுமாயாவின் விரைவான மற்றும் சக்தி வாய்ந்த தலையீடு பற்றிய நம்பிக்கை பரவலாக உள்ளது, மேலும் அவரது வழிபாடு பெரும்பாலும் விரிவான சடங்குகளை உள்ளடக்கியது, அவை அவரது தெய்வீக இருப்பை அழைக்கும் என்று நம்பப்படுகிறது. உதாரணமாக, கேரளாவின் திருச்சூரில் உள்ள கனடி காவு கோயில் விஷ்ணுமாயாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க தலமாகும். இது பாதுகாப்பு மற்றும் செழிப்பு தேடும் பக்தர்களை ஈர்க்கும் தனித்துவமான சடங்குகளுக்கு பெயர் பெற்றது. விஷ்ணுமாயாவின் புராணக் கதைகளுடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ள கோயில் அவரது வழிபாட்டிற்கான மிகவும் சக்தி வாய்ந்த மையங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கு செய்யப்படும் சடங்குகள் சூனியம், தீய சக்திகள் மற்றும் பல்வேறு துன்பங்களிலிருந்து நிவாரணம் அளிப்பதாக நம்பப்படுகிறது. இது விஷ்ணுமாயாவின் சக்தி வாய்ந்த பாதுகாவலராகவும் பாதுகாவலர் தெய்வமாகவும் விளங்குகிறது. விஷ்ணுமாயாவின் செல்வாக்கு பாரம்பரிய வழிபாட்டிற்கு அப்பாற்பட்டது. அவர் அநீதிக்கு எதிரான எதிர்ப்பின் அடையாளமாகவும் ஒதுக்கப்பட்டவர்களின் பாதுகாவலராகவும் பார்க்கப்படுகிறார். அவரது அடையாளத்தின் இந்த அம்சம் நீதி, பாதுகாப்பு மற்றும் அதிகாரமளித்தல் ஆகிய கருப்பொருள்கள் பெருகிய முறையில் தொடர்புடைய நவீன காலங்களில் குறிப்பாக எதிரொலிக்கிறது. திருச்சூர் மற்றும் பாலக்காடு போன்ற விஷ்ணுமாயாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்கள் குறிப்பிடத்தக்க யாத்திரை தலங்களாக தொடர்கின்றன. இந்த கோயில்கள் ஆன்மீக மையங்களாக மட்டுமல்லாமல் கலாச்சார மையங்களாகவும் செயல்படுகின்றன, அங்கு விஷ்ணுமாயாவின் கதைகள் தலைமுறைகளாக கடத்தப்படுகின்றன, அவருடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கின்றன மற்றும் அவரது போதனைகள் சமூகத்தின் கலாச்சார கட்டமைப்பில் ஒரு முக்கிய அங்கமாக இருப்பதை உறுதி செய்கிறது. விஷ்ணுமாயாவின் கோவில்கள், சடங்குகள் மற்றும் புராணங்கள் தென்னிந்தியாவின் ஆன்மீக நிலப்பரப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாகும்.
அவரது ஆசீர்வாதங்களை நாடுபவர்களுக்கு ஆறுதல், பாதுகாப்பு மற்றும் சொந்தமான உணர்வை வழங்குகின்றன. ஒரு பாதுகாவலர் தெய்வமாக, விஷ்ணுமாயா தெய்வீக நீதி மற்றும் பாதுகாப்பின் மதிப்புகளை தொடர்ந்து உள்ளடக்கி, புராணங்களிலும் அன்றாட வாழ்க்கையிலும் அவரை ஒரு பிரியமான நபராக ஆக்குகிறார். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இதுபோன்ற மறைக்கப்பட்ட செய்திகளைப் பற்றி மேலும் அறிய இந்த சேனலை கருத்து, லைக், பகிர் மற்றும் குழு சேரவும்.